நிட்டினால். இந்த மெட்டலை பத்தி நீங்க ரொம்ப கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இது நேச்சுரலா கிடைக்கிற ஒரு மெட்டல் கிடையாது. இட்ஸ் அன் அலாய். அலாய்னா என்னன்னா, ரெண்டு மெட்டலை ஒன்னா சேர்த்து புதுசா உருவாக்கப்படுற மெட்டலை தான் அலாய்னு சொல்லுவோம். அதே மாதிரி நிக்கலையும் டைட்டானியமையும் ஒன்னா சேர்த்து உருவாக்கப்படுற இந்த மெட்டலுக்கு பேர் தான் நிட்டினால். இந்த மெட்டலுக்கு ஞாபக சக்தி இருக்கு, அதே நேரத்துல ஒரு சூப்பரான எலாஸ்டிசிட்டியும் இருக்கு. நிட்டினால் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கலாம். This is Simplify and you're watching Technology Simplified தமிழில். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்ட்ரைட் அவே இந்த மெட்டலை பத்தின ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பாத்துடலாம். இந்த மெட்டலை ஹாட் வாட்டர்ல போடும்போது என்ன ஆகுதுன்னு இப்ப பாருங்க. இந்த மெட்டல் ஹாட் வாட்டரை டச் பண்ண உடனே அதோட மெமரியில இருக்க ஷேப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருது. இந்த மெட்டல் கம்ப்ளீட்டா தண்ணிக்குள்ள போனதும் அதோட ஒரிஜினல் ஷேப்பை அதை ரீஃபார்ம் பண்ணிடுது. இங்க என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் க்ளோஸரா பார்க்கலாம். மறுபடியும் இந்த ஸ்ப்ரிங்கை வெளியெடுத்து ஒரு ஸ்ட்ரைட்டான மெட்டலை மாத்திக்கிறேன். அப்புறமா ஹேர் ட்ரையரால இந்த மெட்டலை மெதுவா சூடு பண்ணும்போது இந்த மெட்டல் மறுபடியும் அதோட மெமரியில இருக்கிற அதோட ஷேப்பை ஃபார்ம் பண்ணுது. இந்த மெட்டலை நீங்க தேவையான ஷேப்புக்கு வளைச்சிட்டு 500 டிகிரிக்கும் அதிகமான ஹீட்ல நீங்க சூடு பண்ணும்போது இந்த மெட்டல் அதோட ஷேப் மெமரியை எடுத்துக்குது. இந்த நிட்டினால் ஒயரை உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு பெண்ட் பண்ணிட்டு 500 டிகிரிக்கும் அதிகமா ஹீட் பண்ணும்போது இந்த நிட்டினால் ஒயருக்குள்ள ஒரு ஷேப் மெமரி கிரியேட் ஆயிடுது. அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சர்ல இந்த நிட்டினால் ஒயரை நீங்க எப்படி மாத்தினாலும் மறுபடியும் ஹீட் பண்ணும்போது அது மெமரியில இருக்கிற அந்த ஷேப்பை உருவாக்குது. சோ நிட்டினாலுக்கு எதனால இப்படி ஒரு மெமரி கிரியேட் ஆகுது? இது நம்ம சரியா புரிஞ்சுக்கணும்னா இந்த ஒயருக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் எப்படி ஸ்ட்ரெச் ஆகுது, எப்படி பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பேசிக்கலி எந்த மெட்டல்ஸா இருந்தாலும் சரி, அது சின்ன சின்ன கிரெயின்ஸ் மாதிரியான பார்ட்டிகல்ல உருவாயிருக்கும். அது மெட்டல்ஸை பொறுத்து மைக்ரான்ஸ்ல இருந்து நானோமீட்டர் சைஸ் வரைக்கும் இருக்கும். அந்த கிரெயின்ஸ்குள்ள ஆட்டம்ஸ் ஒரு ரெகுலரான ரிப்பீட்டிங் பேட்டர்ன்ல இருக்கும். இந்த மெட்டல் ராடுக்கு மேல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது இதுக்குள்ள இருக்கிற கிரெயின்ஸ் விரிவடையுது. இதுக்குள்ள இருக்கிற இந்த ஆட்டம்ஸ் கொஞ்சமா நகர்ந்து இந்த மெட்டலோட ஷேப்பை மாத்துது. இன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா இதுக்குள்ள இருக்கிற ஆட்டம் ஸ்லிப் ஆகி போகுது. இது சாதாரண ஒரு மெட்டலுக்குள்ள நடக்கிற ப்ராசஸ். ஆனா நிட்டினாலோட கேஸ்ல இந்த ஆட்டம்ஸ் ஸ்லிப் ஆகாம பெண்டிங், ஸ்ட்ரெச்சிங் அப்புறம் கம்ப்ரஸும் ஆகுது. சோ ஆட்டம்ஸ்குள்ள இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கிறதால நிட்டினாலால ஒரு மெமரியை கிரியேட் பண்ண முடியுது. சோ இந்த மெட்டலை கூல் பண்ணும்போது இந்த ஆட்டம்ஸ்குள்ள ரொம்பவே சின்ன சேஞ்சஸ் தான் நடக்குது. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சர்ல எந்த சேஞ்சஸுமே நடக்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மெட்டலை ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி சுத்தும் போது அது ஸ்ப்ரிங்காவே தான் இருக்குது. ஆனா இந்த ஆட்டம்ஸோட ஸ்ட்ரக்சருக்கு ஒரு யூனிக்கான ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ராம்பஸஸ் ஒண்ணுக்கு மிரர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த லைனுக்கு மேல இருக்கிற ஆட்டம்ஸையும் கீழே இருக்கிற ஆட்டம்ஸையும் பாத்தீங்கன்னா இங்க மிரர் ஆயிருக்கிறது கிளியரா புரியும். இததான் ட்வின்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். இந்த ராம்பஸஸ் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன்லயும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு ஓரியன்டேஷன்லயும் இருக்கும். நிட்டினால் கூல் ஆகும்போது இந்த மாதிரியான ராம்பஸஸ் ஈக்குவலான அமௌண்ட்ல இருக்கும். இந்த மாதிரியான ஓரியன்டேஷன்ஸ் தான் நிட்டினாலுக்குள்ள ஒரு மெமரி எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணுது. இந்த ரெண்டு ஓரியன்டேஷனும் ஆட்டம்ஸோட ஒரு சின்ன மாற்றத்தால பண்ணிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கூலான நிட்டினால் எடுத்து அதோட ஷேப்பை மாத்தும் போது நிட்டினாலோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டாப் லேயர்ல சில கீறல்கள் ஏற்படுது. ஒரு நிட்டினால் கம்பியை நம்ம வேற வேற ஆங்கிள் வளைக்கும் போது நிட்டினால் ஸ்ட்ரக்சருக்குள்ள 3 டைமென்ஷனல்ல நிறைய ராம்பஸ்கள் உருவாகுது. இதுல நோட் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்த மெட்டலை எவ்வளவுதான் ஹீட் பண்ணாலும் இதுல இருக்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கூட மாறல, ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயே தான் இருக்கு. சோ இந்த மெட்டல்ல ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது எல்லா ஆட்டம்ஸும் ஆட்டோமேட்டிக்லி ஒரு ஸ்கொயர் ஷேப்பை ஃபார்ம் பண்ணிடுது. சோ இந்த மெட்டலை 500 டிகிரி அளவுக்கு சூடாக்கும் போது என்ன ஷேப்ல இருந்ததோ அந்த ஷேப்புக்கு மாறிடுது. சோ இந்த நிட்டினால் மெட்டலை நிறைய வகையான அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணலாம். உலகத்தை சுத்தி நிறைய சயின்டிஸ்ட் இந்த நிட்டினால் மெட்டலை பேட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் இதோட ஷேப் மெமரிக்காக இல்ல, இதோட சூப்பர் எலாஸ்டிசிட்டிக்காக. இந்த மெட்டலோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் சூப்பர் எலாஸ்டிசிட்டி. இந்த மெட்டலை ஒரு காப்பர் ஒயர் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த காப்பர் ஒயரை நான் கொஞ்சமா வளைக்கும் போது அதுல இருக்கிற ஒரு சின்ன எலாஸ்டிசிட்டியால அது மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போயிடுது. ஆனா இந்த காப்பர் ஒயரை நான் ரொம்ப அதிகமா வளைச்சிட்டேன்னா இதால மறுபடியும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போக முடியாது. இதே ப்ராசஸை நம்ம நிட்டினால் ஒயர்ல ட்ரை பண்ணி பார்த்தோம்னா நிட்டினால் ஒயர்ஸை கொஞ்சமா வளைச்சாலும் இல்ல அதிகமா வளைச்சாலும் நீங்க ரிலீஸ் பண்ண உடனே அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அது ரிட்டர்ன் ஆயிடுது. இந்த ஒயரை இப்ப நான் மல்டிபிள் லூப்ஸா வளைச்சிருந்தா கூட இதை நான் ரிலீஸ் பண்ண உடனே அது ரொம்பவே ஸ்ட்ரைட்டான ஒரு ஒயரா மாறிடுது. இந்த சூப்பர் எலாஸ்டிசிட்டிக்கும் இதோட ஷேப் மெமரிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அட்டாமிக் லெவல்ல இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ஷேப் மெமரி எஃபெக்ட்டை பத்தி பார்ப்போம். இந்த நிட்டினால் ஒயரை 500 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமான டெம்பரேச்சர்ல இந்த நிட்டினாலை ஹீட் பண்ணும்போது அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி நீட்டான ஸ்கொயர்ஸா இருக்கும். மறுபடியும் இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் பண்ணும்போது இந்த மாதிரி ட்வின் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரைட் அண்ட் லெஃப்ட் ராம்பஸஸ். சோ ரூம் டெம்பரேச்சர்ல இந்த நிட்டினால் ஒயரை நான் வளைக்கும் போது ஒயரோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ரைட் ராம்பஸஸ் கிரியேட் ஆகுது. மறுபடியும் ஹேர் ட்ரையரால இந்த ஒயரை ஹீட் பண்ணும்போது
இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாதிரி இந்த ஒயரை மறுபடியும் ஸ்ட்ரைட் ஆக்கிடுது. அகைன் இந்த ஒயர் ரூம் டெம்பரேச்சருக்கு வரும்போது இதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல ஈக்குவல் நம்பர் ஆஃப் ராம்பஸஸ் ஃபார்ம் ஆகி அதை அந்த ஷேப்லயே இருக்க வைக்குது. சரி, இப்போ இந்த ஒயருக்குள்ள எப்படி சூப்பர் எலாஸ்டிசிட்டியை உருவாக்கலாம்னு பார்க்கலாம். மெமரி எஃபெக்ட்காக 500 டிகிரி இந்த மெட்டலை ஹீட் பண்ணி ட்வின் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி சூப்பர் எலாஸ்டிசிட்டிக்காக இந்த மெட்டலை -15 டிகிரிக்கு கூல் பண்ணி ட்வின் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸால இந்த மெட்டல் ரூம் டெம்பரேச்சர்ல அதோட ஒரிஜினல் பொசிஷனை வச்சுக்கவே ட்ரை பண்ணோம். அதாவது அட்டாமிக் லெவல்ல பார்க்கும்போது இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ரூம் டெம்பரேச்சர்ல அதை பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வச்சுக்க ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி சூப்பர் எலாஸ்டிக் நிட்டினால் மெட்டலை மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே யூஸ் பண்றாங்க. நம்ம ஹார்ட்டோட ரத்த குழாய்களுக்குள்ள பொருத்தப்படுற இந்த ஸ்டென்ட்டை நான் எப்படி வளைச்சாலும் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு அது உடனே மாறிடுது. ஸோ கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க ரத்த குழாய்களை விட கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிற ஒரு ஸ்டென்ட்டை சின்னதாக்கி தேவைப்படுற சரியான இடத்துல பொருத்திடுவாங்க. இப்படி பொருத்தப்பட்டதுக்கு அப்புறமா நிட்டினால் மெட்டலால உருவாக்கப்பட்ட இந்த ஸ்டென்ட் அதோட ஒரிஜினல் பொசிஷனை எப்பயுமே மெயின்டைன் பண்ணும். ஸோ ரத்த குழாய்கள் மறுபடியும் அடைக்காம பாதுகாக்கப்படுது. இது தவிர இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல நிட்டினால் மெட்டல் யூஸ் பண்றாங்க. எங்கெல்லாம் சூப்பர் எலாஸ்டிசிட்டி தேவையோ அந்த எல்லா இடங்களையும் இந்த நிட்டினால் மெட்டல் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மெட்டல் பத்தி உங்களுக்கு இன்னும் அதிகமா தெரியும்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then it's bye from Vino.